தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் நிராகரித்து விட்டு எவரும் இங்கே கட்சி அரசியல் பணிகளை செய்ய முடியாது, நடத்த முடியாது என்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி காவிகள் தமிழகத்தில் காலூன்றுவதற்கு நேரடியாக எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்று போனதால் அவர்கள் இந்த ஏ டீம் பி டீம் இந்த ப்ராக்சிகளை அவங்க உருவாக்கினது நமக்கு தெரியும். அதில் அதிமுகவும் ப்ராக்சி என்பது நம்ம சொன்னோம், அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு அலகாபாத்தில் அவர் பேர் என்னமோ ஒரு யாதவ், சேகர் குமார் யாதவ் ஒரு சிட்டிங் ஒரு ஜட்ஜ், அவர் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு. அதனால் அவர் அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது என்று சொல்லி ஒரு ரெசல்யூஷன் வருது, மாநிலங்களவையில் விவாதிக்கப்படுது. மாநிலங்களவையில் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் கை சாத்திடுறாங்க. ஆனால் 4 பேர் கையெழுத்து போடலை, நம்ம ஊர்லேருந்து போனாலுங்க. அவங்க எல்லாரும் ஏ டீமா பி டீமா சி டீமா நீங்கள் சொல்லுங்கள். அதிமுக தான் ஆளுங்க போடல. குளோனிங் தொடர்றது, குளோனிங். ஏ டீம் பி டீம்ல குளோனிங். அது இப்போ ஒரு குளோனிங் வந்திருக்குது, தாவேகா இப்போ வந்திருக்குது. அது நியூ வெர்ஷன். அது நியூ வெர்ஷன். ஆமாம், ஆக்சுவலாக அதான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டீம் எல்லாம், அதாவது பெரியாரை விமர்சனம் பண்ணி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் அம்பேத்கரே எப்படியோ அவங்க டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பெரியாரை பேசினா தான் முடியும்னு சொன்னால் பெரியாரை இவங்க பேச முடியாது. ஏற்கனவே பேசி கேஸ் வாங்கி இப்போ உள்ளே போயிருக்காரு நினைக்கிறேன், ஒரு 6 மாதங்கள். அது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இப்போ வெளியில் இருக்கார் அவர். மொத்தத்தில் பெரியாரை பேனாக்கா பெரியாரை விமர்சனம் செய்தால் நீ தூக்கி வீசப்படுவே என்பதை புரிந்து கொண்டு இப்போ பெரியாரை வேற ஒரு தம்பி கையில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ அவர் பெரியார், அம்பேத்கர், அப்புறம் நம்ம இவங்க அஞ்சலை அம்மாள்னா யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஆமாம் ஆமாம். இப்போ கம்யூனிட்டியோட ஓட்டை வாங்கினதுக்காக திடீர்னு அஞ்சலை அம்மா வந்திருக்காங்க. இப்போ தான் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 80 வயசு இருக்கும் போல இருக்குது, ஆனால் பிறந்திருக்காங்க. யாருக்கு? இவருக்கு, இவருடைய பொலிட்டிக்கல் ஒரு என்னது இந்த பாதைக்கு இவருக்கு தேவைப்படுறாங்க அவங்க. அப்புறம் வேற யாருங்க? காமராஜர், வேலுநாச்சாரி எல்லாரும் வராங்க, அப்படியே லைனில் வர்றாங்க. உனக்கு தெரியுமா முதல்ல அதில் வேற பாதி வேற அவர் அதிபர் வேற சொந்தம் பண்ணுறது. வேலுநாச்சாரிலாம் எங்கால் நீ ஏன்டா பேசுற? அது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. அந்த 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 முரண்பாடு, அந்த விவாதம் க்ளோஸ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு, அது தேவை முடிஞ்சிடுச்சு. ஆமாம், இப்போ ஆமக்கறி எங்கேயோ போயிட்டாரு போல இருக்காரு, விட்டுருங்க. சாரி, அதிபர் போயிட்டார் அவர். இப்போ இவருக்கு அணில்னு தன்னை பெயர் சுட்டிக்கிட்டார். நம்ம சொல்ல அணில்னு தெரியும் தானே உங்களுக்கு? அணில்னு அம்மா கிட்ட போயிட்டு தலைவா படத்தோட டைட்டில் தலைவாடு இருந்தால் சிக்கல் கிடையாது, டைம் டு லீடா, டைம் டு லீடு. நான் ஒரு லீடர் இருக்கிறேன், அதுக்கு தான் என்ன 120 ஒரு வேலை போட்டாங்க. அம்மா என்பதை தவிர வேற சொல்லால அந்த அம்மாவை அர்ச்சனை பண்ணக்கூடாது என்கிற நிலையில டைம் லீடுன்னு போட்டாக்கா தூக்கி வச்சுட்டாங்க. 2 பேரும் அப்பாவும் பையனும் உட்காந்துருக்க கோலத்தை நீங்கள் பார்க்கணுமே. ராமனுடைய பாதத்தில் உட்காந்துருக்க ஆஞ்சநேயர் மாதிரி உட்காந்துருந்தாங்க. மொத்தத்தில் அதுலேருந்து விடுவிச்சுட்டாங்க. ஓகே, அது உண்மைது. அப்போ அவங்க சொன்னது என்ன சொன்னால், அணிலாக அதிமுகவுக்கு நாங்கள் இருப்பேன். எலெக்ஷன் முடிஞ்ச ஏற்பாடு சொன்னார் அவரு, நாங்கள் அணிலை போல வேலை செய்தோம். உங்களுடைய ஓகே, அப்படி இப்போ அணில் அவர் ஓகே நாங்கள் எல்லாம் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா, அம்பேத்கர் பெரிய வச்சிருக்கக்கூடிய நீ என்ன செஞ்சிருக்கணும்? அம்பேத்கரும் பெரியாரும் அவங்களோட டார்கெட் எதுவோ அதை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கணும். பேசல, பேசல. நீ மோடியை பற்றி பேசல. ஒரே எதிரி யாருன்னு சொன்ன? நீ திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரே எதிரின்னு சொன்ன. இல்ல டைரக்டா சொன்னார், திமுக தான் எங்களுக்கு, திமுக தான். ஆமா ஆமா, ஓகே. உனக்கு திமுக ரைட்டு, ஓகே, சில விமர்சனங்கள் இருக்குது, ரைட்டு. திராவிட மாடல் பற்றி நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்தேன். அதுதான் அவங்க அதை நடைமுறைப்படுத்துறது அவங்க தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இதோட பெட்டரான சொல்லு. நீ என்ன நடைமுறைப்படுத்தின? நீ 1994 94 மொதல் படம், இந்த படம் 1984 மொதல் படம் வெற்றி. அதனால உனக்கு கட்சியோட பெரியும் தமிழக வெற்றி கிடக்குன்னு வச்சுக்கிட்ட தம்பி. நீ இந்த 40 வருஷம் படம் பண்ணி நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ண? தொட்டப்பட்டா ரோட்டில் முட்டை போராட்டம் ஆரம்பிச்சு ரஞ்சிதமே இதுதானே? இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன மரபு இருக்குது? என்ன பண்ண நீ? இப்போ கூட இப்போ பாருங்க, எங்கே பார்த்தாலும் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகல. ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமாக கோவாவில் தனி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய் இறங்குறாரு அவர். இதுதானே நீ? உனக்கெல்லாம் திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது? திமுக கட்சியில் சில விமர்சனம் உண்டு, அதுதான் திராவிட மாடலை, அதோட மரபுக்கு அதுதான் சொந்தம். ஆவேகா மாநாடு, சினிமா ஷூட்டிங்கு, பெரியாரு அம்பேத்கரு, காமராசர் ஹோர்டிங்கு, பெரியாரு அம்பேத்கரு, காமராசர் ஹோர்டிங்கு. எதுக்கு கட்சி தொடங்கினாரு? ஏதோ சம்திங்கு. இது பாஜக ஸ்கிரிப்டுக்கு
பக்கா ஆக்டிங்கு பக்கா ஆக்டிங்கு உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு இது பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர் ஓ திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜிஆர் தளபதி இந்த கொள்கைய படத்துல ஊதுத்தாரு தளபதி இந்த கொள்கைய படத்துல ஊதுத்தாரு கொட்டப்பட்ட ரோட்டில் முட்டை போரட்டா துண்ணாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு இப்ப பெரியாரு கட் அவுட் தமிழ்நாடு உசாரு தமிழ்நாடு உசாரு 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 தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் வள்ளுவர் நாலு வர்ண நானே படைச்சேன் கீதையில கிருஷ்ணரு ரெண்டும் ஒண்ணுதான் கம்பி கட்டுறாரு திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு சங்கி சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளரு கொண்டைய மறைக்காம விட்டுட்டிய குமாரு விட்டுட்டிய குமாரு உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு ஊழல ஒழிப்பேன்னு ஓவர் பில்டப் ஊழல ஒழிப்பேன்னு ஓவர் பில்டப் ரசிகர் ஷோவுக்கு 1000 ரூபாய் டிக்கெட்டு திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு திராவிட மாடல் தான் ஊழல்னு கண்டுபிடிப்பு தேர்தல் பத்திர ஊழல கொடுத்துட்டாரு மன்னிப்பு தேர்தல் பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப் மோடி பேரை சொல்லாம கிரேட் எஸ்கேப் கலரு கலரு சிவப்பு மஞ்சள கலந்து பாரு காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி ஸ்டெர்லைட் நீட்டு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க பகவதி நீட்டு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியுமாங்க துப்பாக்கி டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா பத்திரி டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா பத்திரி அட முதல்வர் கனவு கிடக்கட்டும் உங்க முதுக பாருங்க போக்கிரி முதுக பாருங்க போக்கிரி உசாரு உசாரு தாவேக்கா உசாரு 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 தாவேக்கா உசாரு இது பெரியாரு
ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. பெரியாரு ஸ்டிக்கர் ஒட்டி கமலாலயம் போகும் காரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. உசாரு உசாரு தாவேக்கா உசாரு. இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நினைக்கிறேன். நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம்.